அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் வந்து குரானில் வந்து நபிமார்களுக்கு சில பல விஷயங்களை வந்து யாருக்கும் சொல்லாத மறைவான விஷயத்த சொல்லியிருக்கான். அதே மாதிரி நபிமார்கள் இல்லாமல் அல்லாஹ் வந்து சிலர் தேர்வு செஞ்சு மரியம் அலைஹிஸ்ஸலாமோட தாயார், அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமோட தாயார் அவர்களுக்கு சில வஹி செய்திகளை கூட சொல்லியிருக்கான். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அவையில் பார்த்திங்கன்னா அந்த ராணியோடைய சிம்மாசனத்தை தூக்கிட்டு வர்றது வந்து இஃப்ரீத்துங்கிற அந்த ஜின்னு சொல்லுது, நான் வந்து இந்த அவையை முடிக்கிறதுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு. ஆனால் இன்னொரு இடத்துல அதே தொடர்ந்து வரும்போது அல்லாவோட ஞானம் கொடுக்கப்பட்ட ஒருவர் அப்படின்னு தான் அந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ தர்ஜுமாலையும் சரி தஃப்சீர்லையும் சரி வந்து அதை ஜின்னுன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் அல்லாஹ் நாடினா அது ஜின்னுன்னு கூட நம்மளுக்கு சொல்லியிருக்கலாம். ஒருவர் அப்படிங்கிற வார்த்தை வரனால இதை வந்து நம்ம ஜின்னுன்னு எடுக்கலாமா, இல்லை ஒரு சாதாரண மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிஃபாத் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி வந்து இப்போ அல்லாவோட தூதர் செய்யாத ஒரு செயலை வந்து அல்லாவோட தூதர் மற்றவர்களுக்கு கூட அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஜும்மா தொழுகையை எடுத்தோன்னா அல்லாவோட தூதர் அது செய்யலை. ஆனால் முதல்ல வந்து அஷத் இப்னு ஜுராரா ரதியல்லாஹு தான் வந்து தொழுகை வச்சாங்க. அல்லாவோட தூதர் அவங்களுக்கு அனுமதி கொடுத்து அவங்க தான் முதல்ல மதீனாவில் வந்து அந்த தொழுகையை வச்சாங்க. அது மாதிரி நம்ம இந்த மனிதரை எடுக்கும்போது ஜின்னுன்னு எடுத்துக்கலாமா அல்லது ஒரு சாதாரண ஒரு மனிதராக எடுத்துக்கலாமா? அதாவது சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிறைய விஷயங்களை சொல்லி தான் அடிப்படையாக கேட்டிருக்காங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்துருந்தான். அப்போ பறவைகளையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்துருந்தான். அப்போ ஹுதுஹுது என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை வந்து ஒரு நாட்டில் வந்து அந்த நாட்டு மக்களும் ராணியும் அல்லாஹ்வை வணங்காமல் அவங்க சூரியனை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை யாருக்கு வந்து சொல்கிறாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து ஹுதுஹுது பறவை சொல்கிறது. சொன்னவுடனே அந்த சம்பவங்கள் அப்படி வரும்போது அவளுக்கு ஒரு மகத்தான ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம் இருக்குது அப்படிங்கிற தகவலையும் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ அந்த ராணிக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடிதம் போடுறாங்க, நீ வந்து எல்லாம் கட்டுப்பட்டு என்னிடம் வர வேண்டும் அப்படின்னு கடிதம் போடும்போது அந்த ராணி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கிறதுக்காண்டி கிளம்பி வர்றாங்க. கிளம்பி வரும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சபையில் என்ன செய்கிறாங்க, மஷோரா பண்ணுறாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த சிம்மாசனத்தை என்ன செய்ய வேண்டும், இங்கே கொண்டு வர வேண்டும், யார் கொண்டு வருவார் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. இவர் நீங்கள் ஒன்றை விளங்கிக்கிடுங்க, அந்த சபையில் வந்து ஒரு இஃப்ரீத் ஒரு ஜின்னு சொல்லிச்சு, நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல உட்காந்து நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து எழுந்திருப்பதற்குள்ளே என்ன செஞ்சிடுறேன், அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு என்ன செஞ்சு ஒரு ஜின்னு வந்து சொல்லிச்சு. அப்போ இன்னொருவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி வருது. அரபி மொழியில் வந்து மலக்குமார்கள், ஜின்கள், மனிதர்கள் இவங்களையெல்லாம் குறிக்கும்போது உயர்தினைக்குரிய வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. மலக்குமார்களை சொன்னாலும் ஹுவன் தான் வரும், ஹும்முன்னு தான் வரும். அதனால் அவங்க மனிதர்கள் வழங்கிடக்கூடாது. ஹுவனா அவன், அது மலக்கை பற்றி பேசும்போது அவன் என்பது யாரை தான், மலக்குமார்களை தான் குறிக்கும். அதே மாதிரி மனுஷனை பற்றி பேசும்போது அவன் சொன்னால் மனுஷனை குறிக்கும். ஜின்னை பற்றி சொன்னோம்னா ஹுவன் சொன்னோம்னா அது வந்து அவன் அவர் என்பது வந்து ஒருவர் அப்படிங்கிறது வந்து ஜின்னை தான் குறிக்கும். அப்போ ஒன்று நீங்கள் விளங்கிடுங்க, மனிதர்கள் சபையும் ஜின்கள் சபையும் ஒரே நேரத்தில் உட்கார முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு மனிதருமே ஜின்னை பார்க்க முடியாமல் தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இன்னஹு யராக்கும் ஹுவ கபீலுஹும் ஹைசுலா தரவுனஹும். அந்த ஷைத்தான் ஜின்னத்தை சார்ந்தவன், அவனும் அவனுடைய கூட்டமும் நீங்கள் பார்க்க முடியாத விதத்தில் உங்களை பார்க்கிறார்கள். நபிமார்களுக்கு வந்து அல்லாஹ் ஜின்களை பார்க்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் ஒரு சில நேரங்களில் கொடுத்துருந்தான். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் அதை வந்து ஜின்களை வசப்படுத்தி கொடுத்ததுனால அவங்க எனி டைம் என்ன செய்வாங்க, ஜின்களை பார்ப்பாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஜின்களை ஒரு சில நேரங்களில் பார்த்துருக்குறாங்க. ஒரு சில நேரம் ஜின்களுக்கு தாவா பண்ணுறதுக்காண்டி போகும்போது மனிதர்களை வந்து அழைச்சிட்டு போக மாட்டாங்க, பிற மனிதர்களை. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்த போட்டு நான் திரும்பி வர்ற வரைக்கும் என்ன செஞ்சிடாதீங்க, இந்த இடத்த விட்டு தாண்டி வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க ஜின்களுக்கு போய் தாவா பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, வந்தாங்க. அதற்கு பிறகு அபூதர் சொல்கிறாங்க, அந்த ஜின்களுடைய தடத்தையெல்லாம் நான் என்ன செஞ்சேன், பார்த்தேன்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போ நபிமார்கள் வந்து ஜின்களுக்கு தாவா பண்ண போகும்போது அங்கே எந்த மனிதருமே என்ன செய்ய, நபிமார்கள் அல்லாத எந்த மனிதரும் என்ன செய்ய முடியாது, அந்த சபைக்கு போக முடியாது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஜின்களுடைய சபையில் தான் கேட்குறாங்க. ஜின்களுக்கு வந்து அல்லாஹ் அசாத்திய ஆற்றலை கொடுத்துருக்குறான். அல்லாஹ் மாதிரி ஆற்றல் கிடையாது. இப்போ நம்மை விட யானைக்கு அதிகமான சக்தி இருக்கா இல்லையா? நாம் தூக்க முடியாத பொருள் எது தூக்கிறோம், யானை தூக்கிறோம். யானையை விட திமிங்கலத்துக்கு அல்லாஹ் நிறைய சக்தியை கொடுத்துருக்குறான். அதே மாதிரி ஜின்களுக்கு அல்லாஹ் நிறைய சக்தியை கொடுத்துருக்குறான். நாமெல்லாம் விண்ணுலகத்துக்கு போகணும்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு அந்த நிறைய எவ்வளவு பெரிய எரிபொருள் தேவை,
அப்படி போனால் கூட இந்த நிலவுக்கு தான் போயிருக்கிறான் மனுஷன், அதை தாண்டி மனுஷன் என்ன செய்யலை, போகலை. ஆனால் ஜின்கள் அப்படி கிடையாது. அவங்க ஒரு வினாடி எங்கே போயிடுவாங்க, வானத்துக்கு போயிடுவாங்க. வானத்துக்குள்ளே போக முடியாது, நட்சத்திரத்துக்கு கீழே வரைக்கும் என்ன செஞ்சிடுவாங்க, போயிடுவாங்க. ஒட்டு கேட்க போகும்போது எதை வச்சு எரியப்படுவாங்க, எரிகற்களாக அவங்க என்ன செய்யப்படுவாங்க, எரியப்படுவாங்க. அப்போ ஜின்களுக்கு தான் அவங்க நினச்சா வானத்துக்கு மேலே போக முடியும்னு சொல்லி இருக்கும்போது ஒரு ஊரில் போய் சிம்மாசனத்தை தூக்கிட்டு வரது பெரிய கஷ்டமா? ஒரு நட்சத்திரம் வரைக்கும் அவங்க போகிறாங்களே. நட்சத்திரம் என்பது என்ன சொல்கிறான், இப்போ ஒரு செய்தி வெளியிட்டாங்களா இல்லையா? என்ன செய்தி, ஒரு தொலைநோக்கியை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் ஒரு நட்சத்திர கூட்டங்கள் கேலக்சியை காட்டுறாங்க. அது எத்தனையோ பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள நட்சத்திர கூட்டமாக. அதுதான் அந்த ஒளி தான் இப்போ வருதுன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, படம் எடுத்துருக்கிறாங்க. அவ்வளவு தூரத்தை வந்து ஜின்கள் வேகமாக போகிறாங்கன்னு சொன்னோம்னா இந்த ஒரு ஊருக்கு போய்ட்டது அவ்வளோ பெரிய கஷ்டமா? பல மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்துக்கு மேலே இருக்குது. இன்னும் விஞ்ஞானத்தில் வந்து வானத்தையே கண்டுபிடிக்கலை. நட்சத்திர ஒளி கூட எத்தனையோ பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒளி தான் இந்த உலகத்தை வருது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ தூரத்துக்கு போகக்கூடிய ஜின்கள் வந்து இங்கேருந்து உலகத்தில் ஒரு பகுதியில் இன்னொரு பகுதிக்கு போயிட்டு வர்றது அவங்களுடைய வேகத்துக்கு என்ன கிடையாது, ஒரு மேட்ரே கிடையாது. அவ்வளோ வேகம் அல்ல யாருக்கு கொடுத்துருக்குறான், ஜின்களுக்கு கொடுத்துருக்குறான். அப்போ இஃப்ரீத்துங்கிற ஒரு ஜின் என்ன சொல்லிச்சு, நீங்கள் இருந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து எழுந்திருப்பதற்குள்ள கொண்டு வரணுச்சு. அந்த சபையிலேயே இன்னொரு ஞானம் பெற்ற ஜின்னு, அங்கே யார் வர முடியாது, மனிதர்கள் அந்த சபைக்கு வரவே முடியாது. அப்போ ஜின்களுடைய சபை நபிமார்கள் இருக்கும்போது வேற யாரும் அங்கே வர முடியாதுங்கும்போது ஞானம் பெற்ற இன்னொருவர்னா, ஞானம் பெற்ற இன்னொருவர் யார் தான், அது ஜின்னு தான். அப்போ அந்த ஜின்னு அதை விட திறமையான ஜின்னு. நீங்கள் கண்ணை மூடி முழிக்கிறது கூட என்ன செஞ்சிடறேன், நான் கொண்டு வந்துடுறேன். கண்ணை மூடி முழிக்கிறது ஒரு வினாடியில் 10ல் ஒரு பங்காக இருக்குமா, இல்லை 5ல் ஒரு பங்காக இருக்கலாம், அதாவது 2ல் ஒரு பங்கு. கண்ணை மூடி முழிக்கிறது தானே, அவ்வளோ நேரத்தில் என்ன செஞ்சிடறேன், நான் கொண்டு வந்துடுறேன். மனிதர்களுக்கு அந்த மாதிரி சக்தி கிடையாது. அப்படி ஒரு சக்தி மனுஷனுக்கு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அவரை விட சிறந்த மனிதர் யார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்களே போய் என்ன செஞ்சுருப்பாங்க, தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த சபையில் ஒரு மனிதர் என்னமோ அல்லாஹ் அப்படி ஒரு ஆற்றலை கொடுத்த மனிதர் இருந்தான்னு சொன்னோம்னா சுலைமான் நபியை விட சிறந்த மனிதர் அந்த சபையில் கிடையாது. அப்போ அந்த மனிதரை விட பெரிய ஆற்றல் யாருக்கு இருந்திருக்கும், சுலைமான் நபிக்கு இருந்திருக்கும். அப்போ மனிதர்களுக்கு அல்லாஹ் அந்த சக்தியை கொடுக்கல, ஜின்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், இங்கேருந்து வானம் அளவுக்கு போகக்கூடிய ஆற்றலை ஜின்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கும் போது உலகத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வருது அவங்களுக்கு ஒரு செகண்டில் ஒரு வினாடியை 100 பங்கு வச்சு அதில் ஒரு அளவு கூட அவங்களுக்கு ஆகாது. அவ்வளோ வேகம் அல்லாஹ் கொடுத்தது தான். மலக்குமார்களுக்கு அதை விட வேகத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கலாம், கொடுத்துருக்கலாம். அப்போ அதனால் வந்து அந்த வசனத்தில் ராணியுடைய சிம்மாசனத்தை கண்மூடி முழிப்பதற்குள் கொண்டு வந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னதும் ஜின்னு தான். கண்டிப்பாக யார் கிடையாது, எந்த மனிதரும் கிடையாது. அந்த சிம்மாசனத்தை கண்மூடி திறப்பதற்குள் கொண்டு வந்தது எதுதான், ஜின்னு தான். கண்டிப்பாக அது நீங்கள் மனிதர் என்று சொன்னால் அது குர்ஆனுடைய பல வசனங்களுக்கு முரண்படும். நான் சொன்ன விளக்கம் இருக்கு பாருங்கள், இது எல்லாமே ஹதீஸில் உள்ளது. ஹதீஸ்களுக்கு என்ன செய்ய முரண்படும். அதனால் ஜின் என்பதுதான் சரியான விளக்கம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஜின்களை வந்து இவர் தான் சொல்ல முடியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், அவர் சொன்னனால மனுஷன் வணங்கிடக்கூடாது. அரபி மொழியில் உயர்திணைக்கு எல்லாமே ஒரே வார்த்தை தான். அதனால நம்ம என்ன செய்வாங்க, ஒருவர் அப்படின்னு சொல்லி ஜின்னை தான் என்ன செய்யப்பட்டு சொல்லப்பட்டு